ஜெனரிக் மற்றும் பிராண்டட் மருந்துகள் என்ன வித்தியாசம்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் மருந்து சந்தையில் மிகவும் விவாதிக்கப்படும் ஒரு தலைப்பை பற்றி பேசப்போகிறோம். அதுதான் ஜெனரிக் மருந்துகள் மற்றும் பிராண்டட் மருந்துகள். வணக்கம். நீங்கள் உங்கள் உடல்நல தேவைகளுக்கு ஒரு மருந்தை வாங்கும்போது ஒரு ஜெனரிக் மருந்து மற்றும் பிராண்டட் மருந்து ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிக அவசியம். சந்தையில் எது சிறந்தது, ஏன் விலை வித்தியாசம் உள்ளது என்று நுகர்வோர்களாகிய உங்களுக்கு தெரிந்து கொள்வது முக்கியம். முதலில் பிராண்டட் மருந்து என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஒரு பிராண்டட் மருந்து என்பது ஒரு மருந்து நிறுவனம் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடித்து காப்புரிமை பெற்ற மருந்து. அவர்கள் அதன் கண்டுபிடிப்புக்காக நிறைய செலவு செய்திருப்பார்கள். புதிய மருந்தை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு R&D செலவுகள் மிகவும் அதிகம். மேலும் சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பர செலவுகளும் அதிகமாக இருக்கும். அடுத்து ஜெனரிக் மருந்தை பற்றி பார்ப்போம். ஒரு பிராண்டட் மருந்தின் காப்புரிமை காலம் முடிந்த பிறகு வேறு நிறுவனங்கள் அதே மருந்தை உற்பத்தி செய்ய அனுமதி பெறும்போது அது ஜெனரிக் மருந்து என அழைக்கப்படுகிறது. ஜெனரிக் மருந்துகள் பிராண்டட் மருந்துகளில் உள்ள அதே செயலில் உள்ள மூலப்பொருளை ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் கொண்டிருக்கும். ஜெனரிக் மருந்துகள் பிராண்டட் மருந்துகளைப் போலவே அதே தரக்கட்டுப்பாட்டு விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த இரண்டு வகையான மருந்துகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால் அவற்றின் விலையில்தான். பிராண்டட் மருந்துகள் பொதுவாக அதிக விலையில் விற்கப்படுகின்றன, ஏனெனில் அவை ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் சந்தைப்படுத்துதலில் முதலீடு செய்த செலவுகளை ஈடுகட்ட வேண்டும். ஜெனரிக் மருந்துகள் பொதுவாக பிராண்டட் மருந்துகளை விட மிகவும் மலிவானவை, ஏனெனில் அவற்றின் தயாரிப்பாளர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகளை மீண்டும் செய்ய தேவையில்லை. விலையில் வேறுபாடுகள் இருந்தாலும் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பில் சில முக்கிய ஒற்றுமைகள் உள்ளன. ஜெனரிக் மற்றும் பிராண்டட் மருந்துகள் இரண்டும் ஒரே செயலில் உள்ள மூலப்பொருள், அதே அளவு டோசேஜ் ஃபார்ம், அதே வலிமை மற்றும் பயன்பாட்டு வழியை கொண்டுள்ளன. அவை அனைத்தும் சுகாதார அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன, மேலும் அவை ஒரே சிகிச்சை விளைவை ஏற்படுத்தும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. முடிவாக, ஜெனரிக் மற்றும் பிராண்டட் மருந்துகள் பற்றிய இந்த ஒப்பீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிராண்டட் மருந்துகள் அதிக விலை கொண்டவை, அதே சமயம் ஜெனரிக் மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. ஆனால் அவை இரண்டும் ஒரே செயலில் உள்ள மூலப்பொருள் மற்றும் சமமான செயல்திறனை கொண்டுள்ளன. உங்கள் உடல்நல தேவைகளுக்கு எந்த மருந்து சிறந்தது என்பதை தீர்மானிக்கும் முன் செயலில் உள்ள மூலப்பொருளுக்கு முன்னுரிமை அளித்து உங்கள் மருத்துவரை அல்லது மருந்தாளுநரை அணுகுவது எப்போதும் நல்லது.